ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இணைந்த கைகள் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ வீடியோவில் இணைந்த அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 16லேருந்து 23க்குள்ள சரிங்களா, 2020 ஜூன் 16லேருந்து 23க்குள்ள நடந்த முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை டப்புன்னு ஸ்பீடாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசியில் குரூப் 2 குரூப் 4 எழுத போகிறவங்க, பேங்க்கில் மெயின்ஸ் எழுத போகிறவங்க, ரயில்வேல என்டிபிசி எழுதிட்டு இருக்கவங்க, எஸ்எஸ்சியில் சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ் எழுதுறவங்க, யூபிஎஸ்சி எழுத போகிறவங்க, அதே மாதிரி போலீஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதுவுமே ஷேர் பண்ணிடுங்க. ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு, இந்தியா அலாங் வித் 12 other countries lead the verified initiative launched by the UN to fight misinformation about COVID-19. What is the theme of verified? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, சயின்ஸ், சாலிடரிட்டி அண்ட் சொல்யூஷன். இதுதான் ஆன்சரு. ஸோ அடுத்தது பார்ப்போம். ஹூ சேர்ஸ் த கமிட்டி ரீஸ்ட்ரக்டட் பை ஐபிபிஐ ஃபார் கார்ப்பரேட் இன்சால்வன்சி ரெசல்யூஷன் அண்ட் லிக்விடேஷன் ப்ராசஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உதய் கோட்டக் தான். சரிங்களா. அடுத்தது பார்ப்போம். நேம் த ரோபோட் விச் வாஸ் லான்ச்டு பை சென்ட்ரல் ரயில்வேஸ் டு பூஸ்ட் த ஸ்க்ரீனிங் அண்ட் சர்வேலன்ஸ் ஆஃப் பேசஞ்சர்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் கேப்டன் அர்ஜுன். அடுத்த கொஷினு, சுஷாந்த் சிங் ராஜ்புட் who is in news recently is a renowned actor. சரிங்களா. அடுத்தது பார்ப்போம். இந்தியாஸ் ஃபஸ்ட் நேச்சுரல் கேஸ் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் இந்தியன் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் வாஸ் லான்ச்டு பை தர்மேந்திர பிரதான் ரீசன்ட்லி. வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர் ஆஃப் ஐஜிஎக்ஸ் லொக்கேட்டட். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நியூ டெல்லி. அடுத்த கொஷினு, விச் ஸ்டேட் ஹேஸ் அடாப்டட் ஃப்ளாட்டட் ஃபேக்ட்ரி மாடல் டு என்ஷூர் த அவைலபிலிட்டி ஆஃப் இண்டஸ்ட்ரியல் லேண்ட். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேஷ். அடுத்த கொஷினு, விச் பேமெண்ட்ஸ் பேங்க் ஹேஸ் லான்ச்டு சுரக்ஷா சேலரி அக்கௌண்ட் ஃபார் எம்எஸ்எம்இஸ் ரீசன்ட்லி. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க். ஸோ சைட் பை சைடு வீடியோ பார்க்குறவங்க அப்படியே படிச்சுக்கிட்டே வந்துடுங்க. த ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ட் ஆஃப் இந்தியா கிராஸ்டு $- ஃபார் the first time as per RBI data in June 2020. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, $500 billion தான். அதுக்கு அடுத்தது, நேம் த இந்தியன் என்ஜிஓ விச் ஹேஸ் ஓன் த பயோடைவர்சிட்டி அவார்ட் 2020 presented by பிரின்ஸ் ஆல்பர்ட் II ஆஃப் மொனாக்கோ ஃபவுண்டேஷன். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெக்கான் டெவலப்மெண்ட் சொசைட்டி. அடுத்தது பாருங்கள். வாட் இஸ் இந்தியாஸ் ரேங்க் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் ப்ரெசன்ட் இன் எ கண்ட்ரி ஆஸ் பெர் சிப்ரி இயர்புக் 2020. யூஎஸ் டாப்டு வித் 5800 நியூக்ளியர் வார்ஹெட்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, 6. சரிங்களா. அடுத்தது, இந்தியா எக்ஸ்டெண்டட் ஃபினான்ஷியல் எய்ட் ஆஃப் ₹2.33 crore டு கன்ஸ்ட்ரக்ட் சானிடேஷன் ஃபெசிலிட்டி இன் பசுபதிநாத் டெம்பிள் லொக்கேட்டட் இன் விச் கண்ட்ரி. ஸோ இதுக்கான ஆன்சர் நேபாள். அடுத்தது, த சேரும் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா ஹேஸ் சைன்டு அக்ரிமெண்ட் வித் யூனிசெஃப் அண்ட் GAVI டு சப்ளை நியூமோக்கல் கன்ஜுகேட் வேக்கைன் டு லோ இன்கம் கண்ட்ரீஸ். வேர் இஸ் SII லொக்கேட்டட். ஸோ அந்த SII அதாவது சேரும் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா எங்கே லொக்கேட் தான் கேட்குறாங்க. ஸோ புனே தான் ஆன்சர். அடுத்தது பாருங்கள். இந்தியா ஹேஸ் ஜாயின்ட் எ இனிஷியேட்டிவ் நேம்லி Global Partnership on Artificial Intelligence GPAI recently as a founding member. GPAI will be supported by Secretariat to be hosted by which organization. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட். அடுத்தது பாருங்கள். ஹவு மெனி பீப்புள் ஃபெல் இன் டு அக்யூட் ஃபுட் இன்செக்யூரிட்டி சின்ஸ் February 2020 ஆஸ் பெர் ரோம் பேஸ்டு FAO ரிப்போர்ட். அப்ராக்சிமேட்டாக தான் கேட்குறாங்க. ஸோ 45 மில்லியன். சரிங்களா, 45 மில்லியன். அடுத்தது, விச் பேங்க் ஹேஸ் அப்ரூவ்டு டு ப்ரொவைட் செகண்ட் லோன் ஆஃப் $750 million டு இந்தியா அண்டர் COVID-19 கிரைசிஸ் ரெக்கவரி ஃபெசிலிட்டி CRF. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். அடுத்தது, who headed the panel formed by SEBI to suggest measures to strengthen enforcement of SEBI. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அனில் தேவ். அடுத்தது, find the Indian startups which were part of the list of technology pioneers of 2020 released by the World Economic Forum WEF. ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெல்லாப்ஸும் ஜெஸ்ட் மணியும் ரெண்டுமே, போத் 1 and 2. சரிங்களா. ஸ்டெல்லாப்ஸும் ஜெஸ்ட் மணியும்.
அடுத்தது பாருங்கள், வாட் இஸ் இந்தியாஸ் ரேங்க் இன் லார்ஜஸ்ட் ரெசிபியன்ட் ஆஃப் எஃப்டிஐ இன் 2019 ஆஸ் பெர் வேர்ல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட் 2020 ரிலீஸ்டு பை யூஎன்சிடிஏடி யூஎஸ் டாப்டு. அதாவது எஃப்டிஐன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. இதில் வந்து யூஎஸ் வந்து டாப்பாக இருக்கான் சரிங்களா, அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட ரேங்க் என்னென்னு தான் கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9th சரிங்களா. அடுத்தது பாருங்கள், விச் கண்ட்ரி ரேங்க்டு டாப் இன் 32nd எடிஷன் ஆஃப் வேர்ல்டு காம்படிட்டிவ்னஸ் இண்டெக்ஸ் 2020 ப்ரிப்பேர்டு பை இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஐஎம்டி. இந்தியா வந்து 43rd சரிங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர். அடுத்தது, ஹூ ஆத்தர்ட் த புக் டைட்டில்டு கிளாரா அண்ட் த சன். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கசுவோ இஷிகுரோ. அதாவது கிளாரா அண்ட் த சன் அப்படிங்கிற புக் எழுதினவங்க யாருன்னா கவுசோ இஷிகுரோ. அடுத்தது, வாட் இஸ் த பெர்சன்ட் இன்க்ரீஸ் இன் ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா இன் 2019 to 20 கம்பேர்டு டு 2018 to 19 ஆஸ் பெர் இபிஎஃப்ஓ பேரோல் டேட்டா. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 28.6%. ஸோ இபிஎஃப்ஓனா என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அப்படி சரிங்களா. அடுத்தது, which state has observed mask day on June 18, 2020? ஸோ கர்நாடகா ஸ்டேட்டில் தான் இதை வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. அடுத்தது, இந்தியா பிகம் த நான் பர்மனண்ட் மெம்பர் ஆஃப் யூஎன்எஸ்சி ஃபார் டேஷ் டேர்ம் ரீசென்ட்லி ஃபார் த பீரியட் ஆஃப் 2021 to 2022. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8th term சரிங்களா, 8th தான் ஆன்சர். அடுத்தது, த ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் ஹவுசிங் லோன்ஸ் must account for at least 50% of HFC's assets, of which at least dash percentage should be individual housing loans. The HFCs which does not follow the criterion will be treated as NBFC investment and credit companies சரிங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 75% சரிங்களா, 75% தான் ஆன்சர். அடுத்தது, who has been elected as the president of 75th UN General Assembly. அதாவது ஃபஸ்ட்டு பர்சன் ஃப்ரம் டர்க்கி டு பிகம் UNGA president. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வால்கன் போஸ்கிர் தான் ஆன்சர். அடுத்தது, who authored the novel titled A Burning. ஸோ A Burning அப்படிங்கிற நாவலை யார் வந்து ஆத்தர் பண்ணியிருக்காங்க, யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா மேகா மஜும்தார். ஸோ மேகா மஜும்தார் தான் இதுக்கான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், which state has provided most number of employment under MGNREGA as per government data released on June 15, 2020. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். அடுத்தது பாருங்கள், which state or UT has launched first bell initiative for online classes in the state schools. ஸோ எந்த ஸ்டேட் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்கு அப்படின்னா கேரளா தான் ஆன்சர் சரிங்களா. அடுத்தது பாருங்கள், சவுதி அரேபியாஸ் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் ஹேஸ் பாட் dash percent stake in Jio platforms for rupees 11,367 crores recently. ஸோ எத்தனை பர்சன்ட்னு கேட்குறாங்க. ஸோ 2.32 தான் இதுக்கான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், which ministry has signed MOU with SIDBI to engage SIDBI as implementation agency for PM ஸ்வநிதி. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். ஸோ எந்த மினிஸ்ட்ரின்னு தான் கேட்டாங்க. இதுக்கான ஆன்சர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் தான். அடுத்தது பாருங்கள், ராஜபர்பா இஸ் த ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் இன் விச் ஸ்டேட் சரிங்களா, ஒடிஷா. அப்போ ராஜபிரபா அப்படிங்கிற ஃபெஸ்டிவலை ஒடிஷாவில் தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்தது பாருங்கள், அக்கார்டிங் டு யூஎன்ஸ் ரிப்போர்ட் டைட்டில்டு குளோபல் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஆன் ப்ரிவென்டிங் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் சில்ட்ரன் 2020, how many children suffers violence annually due to inability of countries. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 billion. அதாவது 1 billion சில்ட்ரன் வந்து இதனால் சஃபர் ஆகுறாங்க சரிங்களா. அடுத்தது பாருங்கள், நேம் த கம்பெனி விச் ஹாஸ் பிகம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டு ஹிட் 11 trillion rupees மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஆன் June 19, 2020. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் தான். அடுத்தது பாருங்கள், who has been appointed as the chairman of National Institute of Public Finance and Policy for 4 years with effect from June 22, 2020. ஸோ இதுக்கான ஆன்சர் உர்ஜித் பட்டேல். அடுத்தது பாருங்கள், the World Refuge Day was observed annually on June 20. What is the theme for WRD 2020? ஸோ WRDனா World Refuge Day சரிங்களா. என்ன தீம் தான் கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் எவ்ரி ஆக்ஷன் கவுண்ட்ஸ் சரிங்களா.
அடுத்தது பாருங்கள், விச் மினிஸ்ட்ரி ஹஸ் லான்ச்டு சத்யபாமா போர்ட்டல் விச் வாஸ் டெவலப்டு பை நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ். சரிங்களா. அடுத்தது பாருங்கள், பிஎம் நரேந்திர மோடி லான்ச்டு ₹50,000 crore கரீப் கல்யாண் ரோகியர் அபியான் டு பூஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் லிவ்லிஹுட் ஃபார் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் ரீசென்ட்லி விச் இஸ் த நோடல் மினிஸ்ட்ரி ஃபார் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தி ஸ்கீம். ஸோ எந்த மினிஸ்ட்ரின்னு கேட்குறாங்க, ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி தான். சரிங்களா. இதுக்கான ஆன்சர் ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி. அடுத்தது பாருங்கள், ஹூ ஹேஸ் ஓன் 2020 பீஸ் ப்ரைஸ் ஆஃப் த ஜெர்மன் புக் ட்ரேட். ஸோ இதுக்கான ஆன்சர் அமர்த்தியா சென். அடுத்தது, வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் வேர்ல்டு ஜஸ்டிஸ் ப்ராஜெக்ட் ரூல் ஆஃப் லா இண்டெக்ஸ் 2020. ஸோ இதில் ஃபஸ்ட் ரேங்க் வந்து டென்மார்க், அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்தியா வந்து எத்தனாவது ரேங்க்னு கேட்குறாங்க. ஸோ 69th ரேங்க், 69. சரிங்களா. அப்போ இதுக்கான ஆன்சர் 69. அடுத்தது பாருங்கள், த யூஎன்ஸ் தீம் ஃபார் இன்டர்நேஷ்னல் யோகா டே 2020 இஸ் யோகா ஃபார் ஹெல்த், யோகா அட் ஹோம். வென் வாஸ் ஐஒய்டி செலிப்ரேட்டட் ஆனுவலி. அதாவது இன்டர்நேஷ்னல் யோகா டே என்னைக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா. ஸோ June 21 தான் இதுக்கான ஆன்சர். ஸோ June 21 என்னதப்போ இன்டர்நேஷ்னல் யோகா டே. சரிங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 2020 ஜூன் 16 to 23 முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நிறையா பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சி, பேங்க், ரயில்வே, எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி, போலீஸ், இந்த மாதிரி எந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களுமே இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதுக்குமே ஷேர் பண்ணிடுங்க. ஏதாவது சொல்லணும்னு நினச்சா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.